ஹாய் காய்ஸ், வெல்கம் டு போரா ஃபிக்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி ஜெயப்போட ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம்டா. ஸோ நியூலி மேரிட். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த ஒன் ஷாட் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 6 மாதத்துக்கு அப்புறம் கம்பேக் வந்தாச்சு. ஸோ இதுக்கு முன்னே 2 ஒன் ஷாட் ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, அதை அப்படியே தூக்கி குப்பையில் போட்டேன். ஸோ அதை பற்றி எதுவும் பேச வேணாம், மன உடச்சல் தான் ஆகும் எனக்கு. இது ஒரு மாதிரி ஜாலியான ஒரு ஹாட் ஸ்டாண்ட். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்டு அப்புறம் வேறு என்ன சொன்னோன்னா, என்னை மறுபடியும் சப்போர்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான் நான் கேட்பேன். இதுக்கப்புறம் என்ன நான் சொல்லணும்னா, சம் இஷ்யூனால் பப்ளு வந்து அவங்க போடுவாங்களா போட மாட்டாங்க எனக்கு தெரியலடா. ஸோ அதனால் ஜேகே ஒன் ஷாட் அவங்க ஒன் ஷாட் எல்லாம் எஃப்எஃப் வந்து அவங்க வச்சுருந்தாங்கன்னா அது வருமா வராதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ அது சொல்ல தான் நான் வந்தேன். ஒரு பிரச்சனை, அதனால் அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஓகேவா? அதனால் தொலைதூர காதல் அதெல்லாம் எனக்கு தெரியல. ஸோ அது பார்க்குறவங்க என்கிட்ட கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. சரி, ஓகேடா, அதை பற்றி நான் பேச வேணாம். நம்ம ஏன் சரி நான் வரேன். ஸோ இப்போ ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் குக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ டின்னர் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ பூவி வந்து வேலைக்கு போயிருப்பார். இப்போ நீங்கள் வந்து மணி 9 ஆச்சுன்னு இவர் எங்கே போனாருன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சரி வருவார், நம்ம கம்முன்னு நீங்கள் போய் சோஃபாவில் உட்காந்துட்டீங்க. ஸோ இந்த சைடு நம்ம ஜியோப்பு காமிச்சோன்னா பையன் வந்து இப்போ கார்லேருந்து இறங்கி, ஆஹா இன்றைக்கி ஒரு புடியை பிடிச்சிட வேண்டியதான், மல்லிப்பூ அல்வா, டிஜேகே நீ சொன்னது மட்டும் சக்ஸஸ் ஆகட்டும், என் குழந்தைக்கு உன் பேர் எழுகிறேன்டா அப்படின்ற மாதிரி அவர் இப்போ வந்துட்டுருக்காரு. என்னோட சம்சாரம் அழகான மின்சாரம். ஐயோ ஜெயோ உனக்கு தானே எல்லாமே. இப்படி நம்ம ஜெயோப் நடந்து வந்துகிட்டே கனவு காண்டுட்டுருக்கிறாரு, பகல் கனவு. இப்போது நீங்கள் ஜெயோப் வர பார்த்துட்டு, என்னங்க ஆச்சு இன்றைக்கி இவ்வளோ லேட்டாக வரீங்க? இப்போது ஜெயோப் வந்து, அதுவாடி நான் உனக்கு ஒன்றும் இல்லை 2 வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்னது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. 2டா அப்படின்ட்டு அவர் 2 கை நீட்டுறாரு. இப்போது நீங்கள் 2த்தையும் அப்படி நார்மலாக பார்த்துட்டு, இதுக்கு என்ன இப்போ என்ன புரியல, என்னடி இவ்வளோதான் ஒரு ரியாக்ஷன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இது என்னன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டோடனே, பூ சரி ஓகே, இது ஸ்வீட்டு, என்ன ஸ்வீட்ரி இது சொல்கிறீ அப்படின்ற மாதிரி கேட்டோடனே, அல்வா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இந்த மல்லிப்பூ அல்வா நான் உனக்காக தான் தேடி கண்டுபிடிச்சி வாங்கிட்டேன்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ ஏன் நீங்கள் நார்மலாக கடையில் கேட்டிருந்தாலே கிடச்சிருக்குமே அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஐயோ கடவுளே, என்ன இப்படி பண்ணுறா முடிச்சு. இல்லடி, கடையில் கிடச்சிருந்தா போயிருந்தால் கிடச்சிருக்கோம், இருந்தால் நான் உனக்கு ஆசையாக வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓ சரி வாங்க நான் சாப்பாடு எடுத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு நடந்து போகிறீங்க. இல்லை, ஒரு மனுஷன் இவ்வளோ கஷ்டப்பட்டு உனக்காக ஆசையாக வாங்கிட்டு வந்தா அது கையில் கூட வாங்காமல் நீ போகிற அப்படின்ற மாதிரி ஜாப் சொன்னோன்னே, அவங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்னது தெரியாதா? எனக்கு அல்வா பிடிக்காது, பூ சுத்தமாக பிடிக்காதுன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜெயோப் வந்து அப்படியே வாயை பொழுதுட்டு, பிடிக்காதா? இதெல்லாம் பேசிக்காக பொண்ணுங்களாம் பிடிக்கும்ல அப்படின்ற மாதிரி ஜெயோப் வந்து இப்போ சொல்லணுன்னே, பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் ஆனால் எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு சாரிங்க அப்படின்ற மாதிரி போயிடுறீங்க. ஜெயோப் வந்து ஸோ ஓகே உன் பேச்சை கேட்டு வாங்கிட்டு வந்தோம் பாரு, நம்ம அந்த பாட்டிக்கு 500 குதிச்சிட்டு கூட மாற்றாம வந்தனே அப்படின்ற மாதிரி ஜெயோப் யோசிச்சுட்டு, அப்போ இதுவும் வேஸ்ட்டா, சரி அல்வா நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு அவர் இந்த பூவை எடுத்துகிட்டு போய் டேபிள் மேலே வச்சுட்டு அவர் உட்காந்து அந்த அல்வாவை சாப்பிட்டுட்ருக்காரு. நீங்கள் சாப்பிட்லையா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இல்லாடி இந்த அல்வாவே போதும் அப்படின்ற மாதிரி அவர் ஏதோ ரொம்ப மன உடச்சலில் இருக்கிற மாதிரி பேசுகிறாரு. இப்போ உங்களுக்கு சிரிப்பாக வருது. ஏங்க என்னங்க ஆச்சு இப்போ? சரி அந்த பூ தானே கொடுங்க வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை உனக்கு பிடிச்சிக்காமலாம் நீ வச்சுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி ஜெய் சொன்னோன்னே, இல்லை பரவாயில்ல ஒரு நாளில் ஒன்றாயிடாதுன்ட்டு நீங்கள் வந்து அதை எடுத்து வைக்க போவோம், நான் வேணால் ஹெல்ப் பண்ணவா அப்படின்ட்டு கேட்குறாரு. சரி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜெயப் இப்போ அவ்வளோ பெரிய சன்ஷைன் ஸ்மைலோடு வந்துட்டு அந்த பூ உங்களுக்கு வச்சிட்ருக்காரு. செம்மையாக இருக்கேடி இதில் அப்படின்ற மாதிரி ஜெயப் சொல்லணுன்னே, எது இந்த பூலையா இல்லை இந்த ட்ரெஸ்லையா அப்படின்ற மாதிரி நீ கேட்குறீங்க. எதில் இருந்தாலும் அழகாக தாண்டி இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்து சிரிச்சிட்டு, அந்த ஸ்வீட்டை பார்த்தா நானும் கொஞ்சம் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உனக்கு பிடிக்காது பரவாயில்ல அப்படின்ட்டு நீங்களும் சாப்பிட்றீங்க. ஜெயோப்பே கண்ணா லட்டு தின்னு ஆசையாக அவளே வாலண்டியா வராளே 5 தாண்டிக்கு அப்படின்ட்டு அவர் மைண்ட் வாய்ஸ் ஓட்டிகிட்ருக்கவும், அம்மா நானும் பார்க்குறேன் நீங்கள் ரொம்ப நேரம் மைண்ட் வாய்ஸ்லேயே பேசுகிறீங்க, அதெலாம் ஒன்றும் இல்லடி, அது அப்புறம் வந்து அப்படின்ட்டு உங்கள் சாரீ முந்தான இருக்கும்ல அதை பிடிச்சிக்கிறாரு. என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் திருத்துருன்னு முடிக்கிறீங்க. இப்போது அல்வாலாம் வாங்கி கொடுத்துருக்குறேன். ஆமாம் அல்வா வாங்கிட்டு வந்தீங்க.
நீங்கள் தான் சாப்பிட்டீங்க. ஃபஸ்ட்டு என் டைலாக் சொல்ல விட்றி, நீ குறுக்கில் பேச நான் மறந்துடுவேன்ற மாதிரி ஜெயப் சொல்லிட்டு கம்முன்னு 2 மாதம் சொல்கிறாரு. நீங்கள் வந்து சிரிக்கிறீங்க. இப்போ பரவாயில்ல, சிரிச்சாலும் அழகாக தான் இருக்கிற அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, சரி என்ன வேணும் உங்களுக்கு, எதுக்கு இவ்வளோ ஐஸ் வைக்கிறீங்க எனக்கு, அது வந்து அப்படின்ற மாதிரி ஜெயப் வெக்கப்படுறீங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. சும்மா ரெடி அப்படின்ட்டு இப்போ அந்த முந்தானி அப்படியே பிடிச்சி அவர் விரலில் வந்து இது பண்ணிட்டு, அது வந்து நம்மளுக்கு கல்யாணம் ஆகி 1 வாரம் ஆச்சு. ஆமாம் ஜெயோ, 1 வாரம் ஆச்சு, 1 வாரம் தான் ஆச்சுன்ற மாதிரி சொல்கிறீங்க. பேசாதடி, என்ன பேச விட்றி. சரின்ட்டு நீங்களும் இப்போ ஜெயப் சொல்கிறது அப்படியே பார்க்குறீங்க. என்னை பார்த்தா அவனுக்கு பாவமாகவே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இது இப்போயும் உங்களை பார்த்தா எனக்கு பாவமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இருக்குல்ல. ஐயோ ஏன்னு ஜெயப்பு இப்படி ஸ்பீட் பிரேக்கில் நிற்கிற, அடுத்த லைனுக்கு வாடா. அது வந்து என்னங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இல்லை ஒன்றும் இல்லடி, நான் அப்புறம் வரேன், நான் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அவர் பேக் அடிச்சுட்டு பையன் மேலே ஏறி ஓடுறாரு. நீங்கள் வந்து இப்போ உங்கள் வீடு பக்கம் வச்சுட்டு என்ன ஆச்சு இவருக்கு, வந்தார் அவருக்கு பேசினார், அல்வாவும் பூவும் கொடுத்தாரு. என்னாச்சு இவருக்கு, ஒருவேளை ஒரு பைத்தியக்காரங்கெல்லாம் கட்டி வச்சிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் மைண்ட் வாய்ஸில் பேசிட்டு சரின்ற மாதிரி நீங்கள் உங்கள் வேலையை பார்க்குறீங்க. இப்போ ஜெயோப்பு ரெஸ்ட் ரூம் கிட்டே போயிட்டு அவர் ஹார்ட்டில் கை வச்சா அது விட்டால் வெளியே வந்து விழுந்துடும் போல இருக்குது, வாய் வழியா அவ்வளோ பக்கம் நடிச்சிக்கிட்டு இருக்கு. ஜெயோப்பு, இந்த தயாங்கு ஜேகே ஜிமினெல்லாம் என்ன மிரட்டியிருப்பேன். அட்லீஸ்ட் ஒரே ஒரு விஷயம் கேட்குது, ஏன்டா அவட்ட அவ்வளோ பயப்படுற. ஸோ கடவுளையே அப்படின்ட்டு இப்போ என்ன பண்ணுறது நம்மளை பைத்தியம் நினச்சிருப்பாளோ அப்படின்ற மாதிரி அவர் ரெஸ்ட் ரூமில் நடந்துகிட்ருக்கவும் இப்போ ஜெயப்புக்கு வந்து ஒரு கால் வருது. பார்த்தா நம்ம ஜேகே தான். இப்போ ஜெயப் வந்து ஹலோ ஜேகே அப்படின்ற மாதிரி சொன்னேன். என்ன ஆரம்பிச்சிட்டிங்க போல, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா, மயிராண்டி கொம்முன்னு இருடா நீ வேறு டே ஜேகே அப்படின்ற மாதிரி நம்ம ஹோபி வந்து சொல்லுவோம். என்னாச்சு இன்னும் எதாவது பிரச்சனையா, என்ன அண்ணி எதாவது அடிச்சிட்டாங்களா, அதெல்லாம் இல்லைடா, அதெல்லாம் பண்ண மாட்டாடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ அப்புறம் என்னாச்சு, நீங்கள் இப்படி இருக்கிறீங்க என் பேரை, அது பக்கத்தில் யாரா நம்ம யோகி தான் இருக்காரு, ஏன் அவன் இருக்கான், அவன்கிட்ட மட்டும் வந்து பேச கொஞ்சம் தள்ளி வந்து பேசணுன்னே ஜேகே அப்படின்ட்டு இப்போ சொல்லுங்கள், அது சொல்லுவேன் எனக்கு காரணத்தை போக மாட்டேங்க அப்படின்ற மாதிரி ஜெயப் கேட்டோன்னே, அப்படின்னா நீங்கள் பண்ணீங்க சொல்லுங்கள் என்ன விஷயன்ற மாதிரி கேட்குறாங்க. பயமாக இருக்குடா ஜேகே, கையெல்லாம் நடுங்குதுடா எனக்கு. இப்போ ஜேகே இப்போ சொன்ன தத்தாதுடா, ஏன்டா என் மனத்தை வாங்காதடா ஜேகே, சத்தியமாடா அவள் பக்கத்துலலாம் போயிட்டேன்டா, ஆனால் கை நடுங்குது, ஹார்ட் வாய் வெளியே வந்து விழுதுன்னு போல் இருக்குது, அவ்வளோ ஸ்வெட் ஆகுது, எனக்கு இந்த மாதிரிலாம் ஆனதே இல்லைடா அப்படின்ற மாதிரி ஜெயப் சொன்னேன். நீங்கள் என்ன போட்டியில் கலந்துக்குவா போகிறீங்க, பூந்து விளையாட போனீங்க, என்ன ஆகுனீங்க ஐயோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டே அங்கேருந்து கிளம்பி பூ நீ சொன்ன அல்வாலாம் வாங்கிட்டேன்டா, இங்கே வந்து அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சுடா, அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியலடா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே. ஸோ கடவுளே, இதுக்கு தான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வேணும் கூட அப்படின்றது. சரி ரொம்ப ஓட்டாத சொல்லு, இதை ஒரு ஐடியா சொல்கிறேன் ஜேகே, என்ன பண்ணுறது, சரி உங்களுக்கு நான் பண்ணால் நீங்கள் எனக்கு என்ன தருவீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். டே என்கிட்ட கொடுக்குறதெல்லாம் ஒன்றும் இல்லை, காசு தாண்டா வேணும் உனக்கு, தரேன்டா, அடுத்த ஐடியா சொல்கிறா. ஆண்டிக்கு வேறு என்ன பிடிக்கும், அவளுக்கு என்ன தாண்டா பிடிக்கும், பேசாமல் நீங்கள் அண்ணி காலில் விழுந்துருங்களேன், இந்த மாதிரி டே அதெல்லாம் அசிங்கமாக இருக்கும்டா, கல்யாணம் ஆகி 1 வாரத்தில் நான் கேட்குறதே தப்புடா, அதில் வேறு காலில் வந்துடலாம், வேணாண்டா, அப்போ என்ன எதுவும் கேட்காதீங்க, நீங்களே தான் ஐடியா பண்ணிக்கோங்க. டே ஜேகே எனக்கு இங்கே இருக்குது, நீ தாண்டா, என்னடா நீ நம்ம எப்படியாடா பழகிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஜெயப் சொன்னோன்னே. இல்லை நம்ம எப்படி பழகினதில்லை, ப்ராக்டிஸ்ன்னு என் கால் எத்தனை தடவை உடச்சிருப்பீங்க, சாவுங்க அப்படின்ட்டு கால் கட் பண்ணிட்டான். இப்போ ஜெயப் வந்து மறுபடியும் மாட்டு விளையாட நீ மறுபடியும்ட்ட அப்படி சொன்னோன்னே, இப்போ நீங்கள் தான் என்னங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்றீங்க. சொல்கிறீ, என்ன பண்ணுறீங்க, எப்பயும் மேலே வந்தீங்க, இன்னும் ரெஸ்ட் ரூமில் இருக்கீங்க, என்னாச்சு, ஏதோ உடம்பு சரியில்லைன்ற மாதிரி நீ கேட்குறீங்க. இல்லடி நல்லா தேய்ச்சி குளிச்சிட்டு இருக்கேன், நீ வண்டி இந்த 5 minutes வந்துடுன்ட்டு. ஜெயோபு இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, அது நடக்கட்டும் விட்டுறடா அப்படின்ட்டு அவர் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு போய் வெளியே வராரு. இப்போது நீங்கள் பெட்டில் உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜெயப் வந்து அவன் என்னென்ன ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கான், பக்கத்துலலாம் போகிறேனே, அவள் ஷோல்டர் ஒரு கையை போடுறதுக்கு, கையை பிடிக்கிறதுக்கு ஏன்டா அவளை பயப்படுற ஜெயோப்பு,
போடா அப்படின்ட்டு இப்போ அவரும் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஜெயோ பார்த்துட்டு ஏதாவது பிரச்சனையா உங்களுக்கு, ஆஃபீஸ் ஏதாவது பிரச்சனையான்ற மாதிரி கேட்குறீங்க. இல்லையே, ஏன்? நானும் உங்களை வந்ததுலேருந்து பார்க்குறேன், தனித்தனியாக பேசிக்கிறீங்க, மைண்ட் வாய்ஸ்லையும் பேசுகிறீங்க, ரொம்ப பயப்படுறீங்க, என்னாச்சு என்கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரி திரும்பி உட்காந்துருக்கீங்க இப்போ ஜெயோக்கிட்ட. இப்போ ஜெயோப் வந்து எனக்கு பிரச்சனைனா இல்லைம்மா, பிரச்சனைலாம் இல்லை, ஆனால் பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் ஜெயோப் பார்த்துட்டு அப்படியே முறைக்கிறீங்க. என்ன வாயன், இல்லை என்னை பார்த்தா பைத்தியக்காரியமாக தெரியுதா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இப்போ ஜெயோப் வந்து இல்லையேடி, ஏன்? நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், இந்த ஒரு வாரமாக என்கிட்ட எவ்வளோ ஜாலியாக இருந்தீங்க, இன்றைக்கி தானே வேலைக்கு போயிட்டு வந்தீங்க, உங்களுக்கு எதாவது ஆயிடுச்சா? அதையும் மேட் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நான் பைத்தியம்லாம் இல்லை, நல்லா தான் இருக்கிறேன். அப்புறம் என்னங்க உங்கள் பிரச்சனை, என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் சிரிச்சுக்கிட்டே கேட்குறீங்க. இப்போ அது ஒரு பிரச்சனை, ஆனால் அது பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஜெயோப்பை பார்த்துட்டு எனக்கு பைத்தியமாயா, நான் கேட்டுட்ருக்கேன் என்ன பைத்தியக்காரி அப்படின்ற மாதிரி நீங்கள் காண்டாயிட்டு ஜெயோ பார்க்குறாரு. இப்போ பாவமா, அது நான் கேட்பேன், நீ என்னை ரொம்ப சீப்பாலாம் நினச்சிட மாட்டியே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ என்னையா உனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அது அது வந்து இப்போ நீங்கள் ஜெயோ பார்த்துட்டு என்னங்க வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இப்போ நீ தாண்டி வேணும், நீ தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நான் தான் இங்கே இருக்கேனே. முட்டாள் முட்டாள், அது இல்லடி முட்டாள், நீ தான் வேணும்னா அதுக்கு மீனிங் வேறடி. இப்போ நீங்கள் வந்து நான் முட்டாளா, இப்போ தான் முட்டாள்னு சொன்னீங்க, சரிடி 2 பேரும் முட்டாள் தாண்டி, இங்கே வாயேன் அப்படின்ட்டு அவர் உங்கள் கை பிடிச்சிக்கிறாரு. இப்போது நீங்கள் ஜெயோ போய் பார்க்குறீங்க, இங்கே வா அப்படின்னோடனே நீங்களும் போய் ஜெயோ பக்கத்தில் உட்காந்துக்கிறீங்க. ஸோ இப்போ ஜெயோ அவர் உங்கள் பக்கத்தில் எடுத்து உங்கள் ஷோல்டரில் ஒரு ஹேண்டை போட்டுக்கிறாரு. நீங்கள் வந்து என்ன இதெல்லாம் புதுசாக இருக்குது, இதுதானே பயமாக இருக்குது பாரு அப்படின்ட்டு. சரி இப்போ உங்கள் ஹேண்ட் எடுத்து அவர் ஹார்ட்டில் வைக்கிறாரு. அவர் ஹார்ட்டு அப்படி துடிச்சிக்கிட்டு இருக்கு. எனக்கு ஏன்னே தெரியல, எனக்கு பேசுகிறேன்னா நல்லா பேசுகிறேன்னா, எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்கணும், எனக்கு ஷோல்டரில் கை போட்டுக்கணும், கையை பிடிச்சிக்கணும், இப்போ பிடிச்சிக்கணும், இவ்வளோ ஆசை இருக்குது. ஆனால் ஒரு மாதிரி பதட்டமாயிடுறேன், அந்த பதட்டத்தில் தான் என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லணுன்னே நீங்கள் ஜெயோ பார்த்துட்டு பயப்படாதீங்க, நான் ஒன்றும் மான்ஸ்டர்லாம் இல்லை, உன்னை முழுங்கிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. உனக்கு என் கூட கம்ஃபர்டபுளாக இருக்கா, இல்லைனா நான் இல்லை பரவாயில்ல அப்படின்ட்டு நீங்கள் அந்த கையை பிடிச்சிக்கிறீங்க. இப்போ ஜெயோப் வந்து சிரிச்சுக்கிட்டே இதுதான் அந்த பிரச்சனை, ஆனால் அந்த பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த விஷயத்துக்கா நீங்கள் அவ்வளோ நீங்கள் வந்ததுலேருந்து ஜெயோப் ஆமான்ற மாதிரி சொன்னோடனே நீங்கள் வந்து சிரிச்சிட்டு சரி சொல்லுங்கள் வேறு என்ன, இன்றைக்கிட்டே எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஸோ ஜெயோப்பும் அப்படி உங்கள் டைட்டாக பிடிச்சிக்கிட்டே இன்றைக்கி இதெல்லாம் நடந்தது அவரும் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. இப்போது நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டோன்னே இருக்காங்க ஒரு 6 பேர் இருக்கானுங்க, எல்லாமே இந்த மாதிரி தான். ஸோ உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், நம்ம மேரேஜுக்கெலாம் கூட வந்தாங்க அப்படின்ட்டு நம்ம மெம்பர்ஸ் இப்போ தான் சொல்லிகிட்ருக்காரு. அதுலேயும் ஒரு 3 பேர் இருக்கிறானுங்க, அடங்காதவனுங்க 3 பேர், அவனுங்களை மேய்க்கிறது தான் எனக்கு பெரிய வேலையை ஆஃபீஸில் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அப்படியா, நான் கண்டிப்பாக உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன் சரியா, சரிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. எதுக்குடி இப்போ நீ சரிங்க இந்த வாங்க போங்கல்லாம் ஜெயோப்னே கூப்பிட நீ, இல்லை பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நான் மட்டும் உன்னை டீ போட்டு கூப்பிட்றேன், வயன்னு கூப்பிட்றேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல, நீ என்ன ஜெயோப்னு கூப்பிடு, டான்னு கூப்பிடு, இல்லை புருஷனை கூப்பிடு. இப்போ ஜெயோப் சிரிச்சோன்னே சரிங்க புருஷா ஓகேவா அப்படின்றீங்க நீங்களும். அவ்வளோதான், ஜெயோப்க்கு அப்படியே ஒரு ப்ளெஷிங் தான் சைடு. நீங்கள் வந்து சரி போதும், நாளைக்கு உங்களுக்கு ஒர்க் இருக்குல்ல, நாளைக்கு சண்டேடி, ஆமாம் இல்லை, அப்போ அப்பா அம்மா போய் பார்த்துட்டு வரலாமா, அவங்களுக்கு வேணா அவங்க வந்து பார்ப்பாங்க, சும்மா போன வாரம் தான் நாங்கள் போயிட்டு வந்தோம், ஏங்க இப்படி பேசுகிறீங்க போங்க அப்படின்ட்டு நீங்கள் திரும்பி படுத்துக்குவோம். இப்போ ஜெயோப்போ நான் என்னத்தை தப்பாக சொன்னேன், இப்போ இவன் மூச்சு தூக்கி வச்சுக்கிட்டேன், வயன் நீங்கள் பாரு போங்க என்கிட்ட பேசாதீங்க, நீங்கள் தான் எங்கள் அப்பா அம்மா பார்க்க வேணான்னு சொல்லிட்டீங்களே, உங்கள் பேச்சுக்கா அப்படின்ட்டு படுத்துக்கிட்டீங்க. இப்போ ஜெயோப் வந்து உங்களுக்கு குலுக்கிக்கிட்டு இருக்கான், வயன் எனக்கு பாரு வயன், நீ கோச்சிக்காத, இதுக்கு இல்லாமல் கோச்சிப்பாங்க, பாரு அப்போ இப்போ என்ன பண்ணுறாரு, அப்படியே நைஸாக உங்களோட ஷர்ட்டுக்குள்ளே கை விடணும், நீங்கள் ஜர்க்காயிட்டு என்னங்க அப்படின்றீங்க. இப்போ மட்டும் பார்க்குறேன், இவ்வளோ நேரம் கூப்பிட்டேனே, இவ்வளோ நேரம் ஒன்று போட்டு குலுக்கிட்டு இருந்தேனே, அப்போலாம் திரும்பல, இங்கே பாருங்கள் என்னை டச் பண்ணுங்க எனக்கு கெட்ட கோவம் வரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க.
ஆ டச் பண்ணால் கெட்ட கோவம் வருமா? இப்போ எனக்கு டச் பண்ணாமல் செம்ம கோவம் வருதே நீ மூஞ்சிக்கு வச்சுருந்தா. என்னடி நான் பண்ணிட்டேன்? நீங்கள் மட்டும் உங்கள் அம்மா அப்பா பார்த்துட்டு வரீங்க, எங்கள் அம்மா அப்பாவை நான் போய் பார்க்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி நீ கேட்டோன்னே, போன வாரம் தானே பார்த்துட்டு வந்தோம், இந்த வாரம் என்ன அவசியம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. எனக்கு அவசியம்தான், எனக்கு எங்கள் அப்பாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது சொல்ல நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. நான் யாரா? நான் உன் புருஷன்டி, அதுக்கு என் அப்பா பார்க்கணும், நீங்கள் ரூல்ஸ் போடாதீங்க எனக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு மறுபடியும் திரும்பி படுத்துக்கிறீங்க. ஜியோ வந்து அடிங்க என்கிட்ட இவ்வளோ வாயாரே நீ, நாளைக்கு எப்படியும் அப்பா வீட்டுக்கு நீ போகிற நான் பார்க்குறேன்ட்டு ஜியோப்போ திரும்பி படுத்துக்கிறாரு. நீங்கள் 2 பேரும் அப்படின்ற முறுக்கிட்டு படுத்துக்கிறீங்க. ஸோ இப்படி டைம் ஸ்கிப் பண்ணால் நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்போ ஒரு 8 o'clock இருக்கும். நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வேக்கப் ஆகுறீங்க. பார்த்தா ஜெயோ அப்படியே தான் திரும்ப மாதிரி படுத்துருக்காரு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இவர் தூங்குறாரு. இந்த டைமில் குளிச்சுட்டு இவருக்கு ஃபுட்டு ரெடி பண்ணிட்டு நைஸாக எஸ்கேப் ஆகிடுவாயன் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சத்தமே இல்லாமல் இந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறீங்க. நீங்கள் ஏந்தது கண்டுபிடிச்சி நம்ம ஜெயோப் அவரும் ஏந்தி இப்போ உட்காந்துக்கிறாரு. என்கிட்டயே வா அப்படின்ட்டு. இப்போ ஜெயோப் என்ன பண்ணுறாருன்னா ரூமை லாக் பண்ணிடுறாரு. லாக் பண்ணிவிட்டு அந்த சாவியை தூக்கி மேலே இருக்கிற பீரோ மேலே போட்டு வச்சுட்டு இப்போ மனுஷன் மறுபடியும் வந்து படுத்துக்கிறாரு. இப்போது நீங்கள் கொஞ்ச நேரத்தில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உங்கள் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அப்படியே வெளியே வரீங்க. ஆக்சுவலி நீங்கள் மேலே ஷர்ட் மட்டும் தான் போட்டிருப்பீங்க, கீழே சரி ஜெயோப்னு தூங்குறாரே நம்ம எதுக்கு எல்லாத்தையும் உள்ளே போய் ஈரம் பண்ணிக்கிட்டு வெளியே வந்திருப்பீங்க. நம்ம ஜெயோப் கண்ணை மூடி அப்படியே படுத்துருக்க மாதிரி லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே காலையிலேயே மனுஷனுக்கு அவ்வளோ அழகான ஒரு சீனு. ஜெயோப் வந்து பா என்னம்மா இருக்கிறா, ஷோ கடவுளே எனக்குன்னு செஞ்சு வச்சுருக்கு பற்றிய கடவுளே, லவ் யூ அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே ஒரு ஐஸ் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு பார்த்துட்ருக்காரு டாப் டு பாட்டம். நீங்கள் இதெல்லாம் கண்டுக்காத, நீங்கள் மிரர் முன்னாடி நின்று அப்படியே நீங்கள் ரெடி ஆகுறீங்க. ஜெயோ அப்படியே தான் உங்களை நின்று பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது, நம்மளை யாரோ பார்க்குறாங்க அப்படின்ட்டு. நீங்கள் சடனாக ஜெயோ பார்க்குறீங்க, கண்ணை மூடிக்கிட்டாரு. இல்லையே தூங்குறாரு. ஒரு ஃப்ராடு வேலை தான் பார்க்குறாரோ, டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்னும் நீங்கள் வந்து ஷார்ட்ஸோடு தான் இருக்கீங்க. அப்படியே பொறுமையாக போயிட்டு ஜெயோப் முன்னாடி நின்று ஜெயோப் ஜங்கோக் சோக் புருஷா என்னங்க அப்படின்ற மாதிரி பொறுமையாக கூப்பிட்றீங்க. ஜெயோப்க்கு லைட்டாக சிரிப்பு வருது, இருந்தாலும் அவர் கண்ட்ரோல் பண்ணி கம்முன்னு இருக்காரு. பதில் இல்லை. இப்போ நீங்கள் திரும்பி நின்றுட்டு அவன் யார் நம்மளை பார்த்த மாதிரி சொன்னேன், ஜெயோப் கண்ணை லைட்டாக ஓப்பன் பண்ணி சிரிச்சுட்டு இப்போ நீங்கள் சடனாக திரும்புறீங்க. அப்படியே படுத்துக்கிறாரு. இல்லை கன்ஃபார்ம் ஏதோ இவ தான் ஃப்ராட் வேலை பார்க்குறான்ட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜெயோப் முன்னாடி போயிட்டு கை ஆட்டி பார்க்குறீங்க. முடிச்சிருக்காரா? இல்லை சரி அப்படின்ட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, அப்படியே ஜெயோப்க்கு அந்த சைடு வரீங்க. நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணுறீங்க, சரி நம்ம ஏன் இது பண்ணிக்கிட்டு டைம் தான் வேஸ்ட் ஆகுதுண்டு இப்போ நீங்கள் போய் டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு திருப்புறீங்க. ஓப்பனே ஆகலை. இன்னும் ஓப்பன் ஆகலை, என்னாச்சு அப்படின்ட்டு நீங்கள் டோரை பிடிச்சி இழுத்துட்ருக்கீங்க. அதே டைம் நம்ம ஜெயோப் இப்போ அப்படியே திரும்பி அவர் ஒரு கையை வந்து அவரோட ஒரு சைடாக படுத்து அப்படியே பார்ப்பாங்களா அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு, அதெல்லாம் ஓப்பன் ஆகாதடி பண்ணாட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் தூங்கலையா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. நான் தூங்குறதுலாம் இருக்கட்டும், இவ்வளோ சீக்கிரமாக நீ எங்கே குளிச்சுட்டு கிளம்பிட்ட அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே நீங்கள் போய் நின்றுட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லையே உங்களுக்கு குக் பண்ணலான்னு போனேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓ 9 மணி நீ குக் பண்ண மாட்டியடி, ஏன்னா நான் நார்மலாகவே காலைல 11 மணிக்கு தான் நான் மேந்து போன்ற மாதிரி சொல்கிறாரு. இன்றைக்கி நான் சீக்கிரம் எழுந்துட்டேன், அதெல்லாம் நான் சீக்கிரம் சமைக்க போனேன், இது தப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. தப்பில்லை, ஆனால் அதுக்கே நான் தூங்குறேன்னா இல்லைன்னு இவ்வளோ டெஸ்ட் பண்ணிவிட்டு இவ்வளோ திருட்டுத்தனமாக நீ போகணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஜனங்க எதுக்கு இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி நீ கேட்டோன்னே, இல்லடி நேற்று என்கிட்ட முறுக்கிட்டு படுத்துக்கிட்டியா, ஏதோ எனக்கு தெரியாமல் காலாங்கத்தில் சீக்கிரம் ஏந்து எனக்கு சமைச்சி வச்சுட்டு குளிச்சுட்டு உங்கள் அப்பா பார்க்க கிளம்பிட்டியோ நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, அது அது அப்படின்ற மாதிரி இவனே நம்ம பிளானை பக்காவாக சொல்கிறான். இல்லையே அப்பெல்லாம் இல்லையா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படிலாம் இல்லையா, சரி ஓகே, காலையிலையும் எவ்வளோ கிளாமராக நின்றுட்டுருக்குற அப்படி ஜியோப் அப்படின்ற மாதிரி சொன்னேனே. பா ஒரு வேளையும் என் வாயிலேருந்து உன் பேர் வந்துருச்சு, உனக்கு இந்த மாதிரி இதே போதுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க.
உனக்கு கோவம் வந்தால் மரியாதைலாம் ரொம்ப தேஞ்சு விட்டால் எங்கள் அப்பா பேர் சொல்லி எனக்கு கூப்பிட போகல அப்படின்ற மாதிரி ஜெயோப் கேட்டோன்னே ஏன் 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 நான் கூப்பிடு அப்படி கூட கூப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நீ எப்படி வேணால் கூப்பிட்டுக்கோ, எனக்கு தூக்கம் வருது, வந்து படு அப்படின்ட்டு அவர் படுத்துக்கிறாரு. நீங்கள் வந்து இப்போ ஜெயோப் கிட்ட குடுன்னு முன்னாடி வந்துட்டு உங்கள் இடுப்பில் 2 கையிலையும் வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள், மரியாதையாக லாக் பண்ணிட்டீங்க, நீ தானே லாக் பண்ணீங்க, சாவி தாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஜெயோப் வந்து என்கிட்டலாம் நான்லாம் பூட்டலை, என்கிட்டலாம் சாவி கிடையாது, நல்லா ஓப்பன் பண்ணிப்பார், ஓப்பன் ஆகும்ன்ட்டு அவர் அப்படியே குப்புறப்படுத்துக்கவும் நீங்கள் இப்போ ஜெயோப்பை குளுக்குறீங்க. என்னங்க என்னங்க இங்கே பாருங்க, இங்கே ஏந்துருங்க. இப்போது நீங்கள் ஜெயோப்பை போட்டு குலுக்கிட்டு இப்போ நீங்கள் ஜெயோப் பட்டிலே வந்து தலைகணை தடையும் ஏய் கண்டத்தில் கை வச்சா நானும் கண்டத்தில் கை வைக்கிற மாதிரி கொண்டி அப்படின்ற மாதிரி ஜெயோப் சொல்லிட்டுறாரு. இப்போ நீங்கள் வந்து வைப்பீங்க நீங்கள் வைக்கிறீங்க கையில் பூ பறிக்குமா அப்படின்ற மாதிரி சொன்னேன். இப்போ ஜெயோப் வந்து இங்கே பாரு, நான்லாம் ரொம்ப கெட்டவன், இதெல்லாம் வச்சுக்காத அப்படின்ற. நீங்கள் கெட்டவனோ நல்லவர், எனக்கு அதெல்லாம் முக்கியலை, ரூம் சாவிங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அதெல்லாம் எண்டல் அடிப்படை அப்படின்றாரு. உங்கள்கிட்ட நான் கேட்கலாம் வேணாம், நானே எடுத்துக்கிறேன்ட்டு இப்போ நீங்கள் ஜெயோப் என்ன பண்ணுறீங்க, ஜெயோட பாக்கெட் கை விடவும் ஏய் சும்மாரி நீ கை கண்டத்தில் நோண்டுற, உனக்கு அவ்வளோ ஆசையாடி அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஜெயோ இதுக்கு எப்படி பேசுகிறீங்க அசிங்கம்மா அப்படின்ற மாதிரி நீங்கள் கத்துறீங்க. எதுக்குடி காட்டுக்குதுன்னு கத்துற, சாவிலாம் டல்ல வந்து தூங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் இப்போ காண்டாயிட்டு உங்கள் ஹேர்லாம் அப்படியே ஒன்றா சேர்த்து பன்னு மாதிரி கொண்டையை போட்டுட்டு சொன்னால் கேட்க மாட்டிங்களா, இருங்க அப்படின்ட்டு இப்போ ஒரு ஜக்கு தண்ணி இருக்கும், அதை எடுத்து ஜெயோப் மேலே அப்படியே கவுக்குறீங்க. ஜெயோ வந்து வயன் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருந்துக்கிறாரு. மரியாதையாக சாவி கொடுக்க முடியுமா முடியாதா, கொடுக்க முடியாதுரி, ஏமானே தண்ணி ஊற்றுற முன்ன அப்படின்ட்டு அந்த பில்லோ எடுத்து உங்களை அடிக்கிறாரு. இப்போ நீங்கள் இன்னொரு பில்லோத்தை அடிக்கவும் இப்போ ரூமே கண்ணா பின்னான் இருக்குது, தலகாணி பிச்சு அழகிற பஞ்செல்லாம் 2 பேரும் மேலே இதாகி 2 பேரும் இப்போ அந்த கூடத்தில் உட்காந்துருக்கீங்க. 2 பேரும் டயர்டாகிட்டு உட்காந்துட்டிங்க. இப்போ மூச்சு வாங்கிட்டு என்னாலும் ரூம் சாவி கொடுக்க முடியாது அப்படின்றாரு. வாங்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ப்ரீத் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ உங்களை பார்க்குறாரு. உங்களுக்கு அவ்வளோ ஸ்வெட்டாக இருக்குது, உங்கள் தலையெல்லாம் களைஞ்சி போய் உங்கள் ட்ரெஸ்லாம் ரொம்ப இதுவாக இருக்குது. சேப்பு அப்படியே பார்த்துட்டு உங்களே பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் மரியாதையாக சாவி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இப்போ ஜெயோப் உங்களை அப்படியே அவங்க ஐயா பார்க்குறாரு, நீங்களும் அவரை பார்க்குறீங்க. இப்போ ஜெயோப் வந்து அப்படியே ஒரு ஸ்டெப் முன்னாடி வருவோம். நீங்கள் அப்படியே தான் ப்ரீத் பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப மேல் மூச்சு கீழ் மூச்சு உங்களுக்கு வாங்குது. இப்போ ஜெயோப் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே உங்ககிட்ட வந்து உங்கள் ஃபேஸை கப் பண்ணுறாரு. சாவி வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜெயோப் வந்து கொடுக்க முடியாது அப்படின்றாரு. இப்போ நீங்கள் ஜெயோவை தள்ளுறீங்க, சாவி கொடுக்க முடியுமா முடியாது அப்படின்ற மாதிரி கேட்டோடனே இப்போ ஜெயோப் வந்து நீங்கள் தள்ளினதில் பெட்டில் படுத்திருப்பார், அவர் அப்படியே இப்போ உங்கள் கையை பிடிச்சி அவர் மேலே இப்போ ஓவர் ஆக்குறாரு. ஜெயோப் என்ன பண்ணுறீங்க. இப்போ ஜெயோப் அப்படியே உங்களை பார்க்கவும் 2 பேர் ரொம்ப மூச்சு வாங்கிட்டுருக்கீங்க. இப்போ ஜெயோப் அப்படி என்ன பண்ணுறாருன்னா உங்களோட ஹேரில் வந்து ஜெயோப் ஃபேஸ் மேலே விழும், அதை அப்படியே எடுத்து உங்கள் காது ஓரத்தில் இது பண்ணிவிட்டு இப்போ அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறாரு. ஜெயோப் கிஸ் பண்ணுறது ஆல்ரெடி உங்களுக்கு ரொம்ப ப்ரீத் இதாகிட்ருக்கோம், உங்களால் அதை இது பண்ணவே முடியல. இப்போது நீங்கள் ரொம்ப இது பண்ணவும் ஜெயோப் வந்து என்னடி மூச்சு விட முடியல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜெயோப் அப்படியே அவரும் ப்ரீத் பண்ணிவிட்டு உங்களை பார்த்துட்டு சாவி என்கிட்ட தான் இருக்குது, நான் தரமாட்டேன் அப்படின்றாரு. ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்போ ஜெயோப் என்ன பண்ணுறாருன்னா அவரோட ஒரு ஹேண்டு உங்கள் ஃபேஸில் கப் பண்ணியிருக்காரு, இன்னொரு ஹேண்டு எடுத்து உங்கள் ஹிப்பில் அவ்வளோ டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. என்னங்க அப்படின்றீங்க, ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே உங்களுக்கு அடுத்து என்ன பேசுன்னே தெரியல. நீங்கள் ஸ்டில் ஜெயோப்பே பார்த்துட்ருக்கீங்க. 2 பேருக்கு அப்படி ஒரு அழகாக ஒரு ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கு. இப்போ ஜெயோப் வந்து நெக்ஸ்ட் மூக்கு போவா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே அப்படின்றீங்க நீங்களும். நெக்ஸ்ட் மூக்கு போவா ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் வந்து அது 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 வந்து அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி உங்களுக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது இப்போ ஜெயோப் பார்க்குறதுக்கு. ஜெயோப் இப்போ என்ன பண்ணுறாருன்னா இப்போ உங்கள் மேலே ஓவர் ஆகுறாரு, அப்படியே உங்களை திருப்பி நீங்கள் ஜெயோப்பை பார்க்குறீங்க. உங்கள் ஹார்ட் பீட்லாம் அவ்வளோ ஸ்பீடாக இருக்குது. இப்போது ஜெயோப் வந்து ஏன்டி இவ்வளோ ஸ்பீடாக அடிச்சிக்குது, நான் காம் பண்ணவா அப்படின்றாரு. அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜெயோப் உங்கள் ஷர்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு 2 பட்டனை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போது உங்கள் செஸ் மேலே அப்படியே அவரோட நோஸ் வச்சு ரப் பண்ணுறாரு. ஜெயோப் என்னங்க பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நீ கேட்குறீங்க. நீ தான் ரொம்ப பயப்படுற, நான் காம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. வந்து எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது ஜெயோப் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க.
இப்போ ஜெயோப் அப்படியே ப்ரீத் பண்ணவும் ஜெயோப்போட ப்ரீத் அவ்வளோ ஹாட்டாக இருக்குது, உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியுது. நீங்கள் அப்படியே விரைச்சி வச்சு அவ்வளோ சில்லுன்னு இருக்கு உங்கள் பாடியே. இப்போ ஜெயோப் என்ன பண்ணுறாருனா அப்படியே உங்கள் செஸ் மேலே ஒரு கிஸ் பண்ணுறாரு. இப்போ ஜெயோப் அப்படியே உங்களை பார்க்கவும் நீங்கள் டைட்டாக கண்ணை மூடிக்கிட்டீங்க. இப்போ ஜெயோப் அவங்களோட ஹேண்டை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. பயப்படாத, உனக்கு ஓகே இல்லைன்னா நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறீங்க. ஜெயோப் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு. அவர் கிஸ் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஸ்டில் உங்கள் ஹேண்டை மட்டும் டைட்டாக க்ரிப்பாக பிடிச்சிக்கிட்டாரு. ஃபைன் அப்படின்னு கூப்பிட்டோன்னே நீங்கள் இப்போ பொறுமையாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. உனக்கு இது பிடிக்கலையா? இப்போது நீங்கள் வந்து அது அது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நான் ஐ லவ் யூ சொன்னேன், நீங்கள் திருப்பி கூட எதுவும் சொல்லலை. சரி ஓகே, உன்னை நான் ஃபோர்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் உங்கள் ஹேண்டை கிரிப்பாக பிடிச்சிருப்பார்ல. இப்போது கையெடுக்கவும் இப்போ நீங்கள் ஜெயோப்போட ஹேண்டை பிடிச்சிக்கிறீங்க. நான் பிடிக்கலன்னு சொல்லலையே. இப்போ ஜெயோப் அப்படின்னு கேட்டோன்னே பிடிச்சிருக்கு ஆனால் பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. எது பிடிச்சிருக்கு? இப்படி இருக்கிறதா அப்படின்னு கேட்டோன்னே ஆமான்ற மாதிரி தலையை மட்டும் நோட் பண்ணுறீங்க. எது பிடிக்கல, எது பயமாக இருக்குது, எது நான் ரொம்ப அக்ரெசிவாக தான் பண்ணிடுவேன்ட்டா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இப்படிலாம் கேட்காதீங்க, எனக்கு பதில் சொல்ல தெரியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னோன்னே இப்போ ஜெயோப் சிரிச்சிட்டு ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீ ஐ லவ் யூ டூ சொன்னால் தான் நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கே நான் போவேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் ஜெயோப்பை பார்க்குறீங்க, பாவமாக பார்க்குறீங்க. ஐ லவ் யூ டூ சொல்லு. அது அப்போ எனக்கு பிடிக்கலையா உனக்கு? அப்போ நீ என்ன லவ் பண்ணலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. சரி ஓகே, உனக்கு ஐ லவ் யூ டூ. நான்லாம் உங்கள் ஃபோட்டோ பார்த்துன்னு தான் லவ் பண்ண தான் செய்கிறேன், நான் சொல்லிக்கல அப்படின்ற மாதிரி நீ சொல்கிறீங்க. இப்போ ஜெயோ பரவாயில்லையே, பயம் போயிடுச்சு போல், பேச்செல்லாம் வருது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே என்னங்க இப்போல்லாம் கேட்காதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லையே, வெக்கப்படுற மாதிரி எனக்கு தெரியுதே அப்படின்னோடனே ஜெயோப் என்ன பண்ணுறாரு, இப்போ ஃபுல்லாக அவங்க என்ன பண்ணுறாரு, அவங்க மேலே ஃபுல்லாக ஓவர் ஆகுறாரு. டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. இப்போது டைட்டாக பிடிக்காதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்ற மாதிரி சொன்னோன்னே இப்போது ஜெயோப் வந்து ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே, நல்லா நல்லா தாண்டி இருக்கிறேன், நான் தூங்கிட்டு இருந்தேன் நினச்சிடல, நீ அப்போவே எனக்கு அப்படியே பிடிச்சி இழுத்து தான் பண்ணலாமான்னு நினச்சி தெரியுமா, ஃப்ளாட்டாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போது நீங்கள் உங்களுக்கு அடுத்து என்ன பேசுறதுனே தெரியல, நீங்கள் வந்து வெக்கப்படுறீங்க. இப்போ ஜெயோப் அப்படியே ஃபுல்லாக அவங்க மேலே வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த கிஸ் அப்படியே ரொம்ப அக்ரெசிவாக மாறுது. நீங்கள் கத்த ஆரம்பிக்கிறீங்க. ஜெயோப்பும் கத்தாதடி, எது இப்படி கத்துற, இப்போ நான் எதுவுமே பண்ணல, எனக்கு கிஸ் தாண்டி பண்ணேன், கடிச்சு வைக்கிறீங்க, வலிக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நல்லா கடிச்சாலும் எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது தெரியுமா, நீ நல்லா பூசு பூசுன்னு பண்ணு மாதிரி அப்படின்னோடனே நீங்கள் வந்து ரொம்ப ஷை ஆகுறீங்க. பார்த்து கண்ணை வெடிச்சிட போகுது அப்படின்ட்டு உங்கள் சீக்ஸ்னு கிஸ் பண்ணுறாரு. ஸோ அப்படியே தான் வந்து உங்கள் 2 பேரும் ஒரு ஹாப்பியான மேக்கவுட் போயிட்டுருக்கு. ஸோ இப்போது நீங்கள் ரொம்ப கத்தவும் ஜெயோப்கே ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அவர் இப்போது அது பாதியில் நிறுத்திட்டு எதுக்குடி இப்படி கத்துற, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடின்ற மாதிரி சொன்னோன்னே வலிக்குது, ரொம்ப வலிக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் அழுகுறீங்க. சரி அழாத நான் நிறுத்திக்கிறேன். நீங்கள் வந்து இப்போது வலிக்குது அப்படின்ற மட்டும்தான், அந்த வலிக்குதுன்னு தவிர வேறு வார்த்தையே வாயில் வரல. இப்போ ஜெயோப்க்கு ரொம்ப பாவமாயிடுச்சு, ரொம்ப பண்ணிட்டோம் போலையே, சாரிடி, சாரி லவ் யூ அப்படின்னு அவர் ஏதோ ட்ரை பண்ணுறாரு. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, வலிக்குது, இது மட்டும்தான் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜெயோப் ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்ட்டு இப்போ அவர் ஃபுல்லாக வந்து இப்போ உங்கள் மேலே ஏந்துடுறாரு. அதுக்கு நீங்கள் இன்னும் கத்திட்டீங்க. ஜெயோப் வந்து ஒன்றும் இல்லை சாரி நான் ரொம்ப பண்ணிட்டேன்ல, என்னை மன்னிச்சிரு. நீங்கள் அழுகிறது பார்த்தோன்னே நீங்கள் இப்போ தான் ஜெயோப்பை பார்க்குறீங்க. ஜெயோப் ஐஸ்ல டீயர்ஸ் இப்போ உங்கள் மேலே விழுது. என்னங்க நீங்கள் அழுகுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இல்லைடி, நான் உன்னை அழ வச்சிட்டேன் நான். சாரி வாயன், சாரிம்மா, அழாதடி, எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஜெயோப்பே பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் அழுது அவர் இப்போ அழுக ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஏன் நீங்கள் இவ்வளோ இது பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன அவ்வளோ பிடிக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ரொம்ப பிடிக்கும்டி, பிடிக்காமையாடி இவ்வளோ தூரம்லாம் பண்ணுவேன், என்னை பார்த்தா என்ன இதுக்காகவே வந்து கல்யாணம் பண்ண மாதிரி தெரியுதா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் உன்னை அழ வச்சிட்டேன்,
சாரி நான் என்ன இப்படிலாம் பண்ண மாட்டேண்ணா. ஏய் இப்போ என்ன பாரு, அழாதடி, நீ சத்தியமாக அழாத. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குடி. ஜோ ஏன்டா இப்படி பண்ண அப்படின்ட்டு. இப்போ அவர் ஒரு மாதிரி ஆகவும் இப்போ நீங்கள் ஜெயோவை பார்த்து ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜெயோ ஒரு ப்ரைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. அந்த ஒரு ஐ லவ் யூக்கே ஜெயோப் அவ்வளோ சந்தோஷப்படும். இப்போ நீங்கள் அழுகதை ஸ்டாப் பண்ணி ஜெயோவை பார்க்கவும் ஜெயோப் வந்து அவங்களுக்கு லைட்டாக மசாஜ்லாம் பண்ணுறாரு. நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. எனக்கு கத்தலைண்ணா, இங்கெல்லாம் வலிக்குதா, நான் ரொம்ப பண்ணிட்டேன்ல, ஐம் சாரி, ஐம் சாரி, நான் மன்னிச்சிடு சரியா அப்படின்ட்டு அவர் என்னென்னமோ ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு ஷோல்டரில் மசாஜ் பண்ணுறாரு, ஹிப்புக்கிட்ட மசாஜ் பண்ணுறாரு, உங்களுக்கு வலிக்குதான்னு கேட்குறாரு, ஹாஸ்பிட்டலில் போகலாமான்னு கேட்குறாரு. நீங்கள் வந்து ஜெயோவை பார்த்துட்டு எனக்கு அதெல்லாம் வேணாம், என்னை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஜெயோ அப்படியே வந்து நீங்கள் சொன்ன அடுத்த செகண்ட் அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறா டைட்டாக. ஐம் சாரிடி அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே எனக்கு சாரிலாம் வேணாம், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜெயோ இப்போ அப்படியே உங்களை பார்க்கவும் பிடிச்சிருக்கு, ஆனால் பிடிச்சவங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதுவும் சந்தோஷம் தானே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இதோட இந்த ஒன் ஷாட் இங்கே முடிச்சுக்கிறேன்டா. கண்டிப்பாக இந்த ஒன் ஷாட் எனக்கும் பிடிக்கும்னு நினச்சேன். பட் நான் சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டேன்ப்பா. ஏன்னா பேசும்போது நான் சிரிச்சிட்டேன், எனக்கு அதிலே சாட்டிஸ்ஃபைடு நான். இந்த ஒன் ஷாட் யாருக்கு பிடிச்சாலும் பிடிக்கலாம், எனக்கு நோ ப்ராப்ளம். பட் கண்டிப்பாக ஜெயோ, பிரயாஸ் இல்லாமல் OT7 எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி, நான் அடுத்து எனக்கு டைம் இருந்தால் நான் கண்டிப்பாக அடுத்த ஒரு ஒன் ஷாட் ரெக்கார்ட் பண்ணுறேன். அதை பற்றி இனி தான் யோசித்தேன். ஓகே, பாய் மோன்ஸ் அண்ட் லைபேஸ், டாட்டா, பை பை, சி யூ, லவ் யூ. நெக்ஸ்ட் ஒன் ஷாட் வந்து பார்க்குறேன். இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் வியூஸ் போங்க வைங்க. ஏன்னா போரா டொல்ஸ் ரொம்ப படுத்து போய் கிடக்குது, அதை கொஞ்சம் நிமித்தி நேராக நிற்க வைக்கணும். அதுக்கு என் கூட கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் சப்போர்ட் பண்ணுங்கண்ணா. சி யூ, டாட்டா, பை பை, லவ் யூ.